வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த ரா ஹைலைட்ஸ் தான் தமிழில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இந்த வாரம் ரா எப்படி இருந்தது, என்ன நடந்ததுன்றதை பார்க்கலாம். இந்த வாரம் ராவில் பார்த்தீங்கன்னா நம்ம யுஎஸ்கே அண்ட் ரியா ரிப்ளி அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஷோ கொடுக்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வார் கேமில் வின் பண்ணது மூலயமா நாங்கள் பெஸ்ட்டு டேக் டீம் நாங்கள் தான் அடுத்து குபிக்கி வாரியர்ஸோட மோத போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பட் அங்கே வந்து சார்லட் பிளேயர் அலெக்சா பிளீஸ் வந்துட்டு அவங்க வந்து நாங்கள் தான் ஃபார்மர் சாம்பியன், இதுக்கு முன்னாடி சாம்பியனாக இருந்தது நாங்கள் தான் அவங்களோட மோதணும். ஸோ நீங்களும் 2 பேரும் இப்போ ஃபஸ்ட்டு சண்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம யார் பெஸ்ட்டுன்றதை நிரூபிச்சுட்டு நம்ம குபிக்கி வாரியர்ஸோட மோதலாம் அப்படின்ட்டு இவங்க மெயின் ஈவெண்ட்டில் இவங்க மேட்ச் இன்றைக்கி ஃபிக்ஸ் ஆயிடுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பால் கைமன் வந்து நம்ம ஜென்ரல் மேனேஜர் சந்திச்சு ஸோ இந்த பிரான் பிரேக்கர் வந்து சிஎம் பங்கோட மோதுவதற்கு எப்படியாவது மேட்ச் அரேஞ்ச் பண்ணு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண ரூமில் போயிடுறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் டோர்னமெண்ட் வந்து போய்கிட்டு இருக்கு நம்ம ஜான்சனாவுக்கு. ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா செமிஃபைனலு நம்ம எல்ஏ நைட் அண்டு ஜெய் ஊசோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு தரமான மேட்சாக அன்றைக்கி ஃபிக்ஸ் ஆகிருந்தது. ஸோ இதில் வின் பண்ணுறவங்க நம்ம ஜான்சனாவோட மோத முடியாது நேரடியாக. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் இருக்குது. ஆனால் ஜான்சனாவோட எப்படியாவது மோதணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஜெய் ஊசோவும் எல்ஏ நைட்டும் தரமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஜெய் ஊசோ ஒரு மடி மேலே போய் பார்த்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கொடுத்து அவருடைய ஸ்பீரெல்லாம் போட்டார். அங்கே ஆக்சுவலாக ஜெய் ஊசோ தான் வின் பண்ண முடியாது. பட் எல்ஏ நைட் அவருடைய லாக்கை போட்டு வின் பண்ணிட்டார். ஜெய் ஊசோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாகி டென்ஷனாகி கிளம்பிட்டு இருந்தார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நம்ம லாயரா அண்டு பெய்லி ரொம்ப நாளாக ராவுக்கு வரல. ஸோ இவங்க ரிட்டன் ஆகியிருந்தாங்க. ரிட்டன் ஆகி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குபிக்கி வாரியர்ஸ் இன்பிட்வீனில் வந்துட்டு பெய்லி நீ என் கூட வார் கேமுக்கு வரலை, நீ ஒரு முட்டாள் அப்படின்றான். பட் பெய்லி வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து வார் கேமில் தோத்துட்டீங்க, நீங்கள் தான் முட்டாள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே ஜட்ஜ்மெண்ட் டீம் வருது. ஸோ டாமினிக் ஸ்டீரியோ வந்து ஜான்சன் ஆட்டை வின் பண்ணிவிட்டு இன்டர் கண்டெய்னர் டைட்டில் வந்து எடுத்துட்டான். அதை செலிப்ரேட் பண்ண அங்கே வரான். பட் லீவ் மோர்மன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராவுக்கு வந்து ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் டீம் வந்து ரொம்ப மோசமான நிலையில் போய்கிட்டு இருக்குது, இப்போயும் அப்படி தான் இருக்குது. பட் இப்போ நான் வந்துட்டேன், இனிமேல் வந்து அந்த நிலைக்கு கொண்டு போக விட மாட்டேன். ஸோ என்னுடைய வழிநடத்தின் பேரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து டீம் வந்து இருக்கும் அப்படின்றத அங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு டேக் டீம் மேட்ச் இருக்கும். நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா யாரை எதிர்த்து மோதுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம நியூ டே டீமை வந்து எதிர்த்து மோதுறாங்க. ஸோ இவங்களுடைய மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது நியூ டே ரொம்ப நாளாக கேட்டு வாங்கிட்டு இருந்த ஒரு மேட்ச்சு. ஸோ இதில் எப்படியாவது பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்களுடைய டைட்டில் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அங்கே நடந்திருக்கல. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தோல்வி தான். நியூ டே வந்து தோத்துட்டாங்க. அங்கே ட்ராகன் லீ அண்டு ஏஜே ஸ்டைல் அவங்களுடைய கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விசன் டீம் வராங்க. ஸோ அங்கே வந்து பால் கேமன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஸோ எப்பயும் போல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அங்கே வந்து பிரான் பிரேக்கருக்கு தான் ஒரு படி மேலே போய் வந்து நல்ல ஒரு சொம்பு அடிச்சிருப்பான். ஸோ இந்த பிரான் பிரேக்கர் தான் அடுத்த ஃபியூச்சராக டபிள்யூடபிள்யூ நம்ம சிஎம் பங்கோட இவன் தான் பார்த்தீங்கன்னா அடுத்து மோத போகிறான். ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பிரேக்கருமே பார்த்தீங்கன்னா ரீப்ளை கொடுத்துருப்பான். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே என் கூட வந்து செவிக்கவே முடியாது, நான் வந்து சிஎம் பங்கை வீழ்த்தி பெஸ்ட்டு வேர்ல்டு சாம்பியன் ஆவேன். ஸோ இது வந்து நான் என்னுடைய கண்ணப்பார், என்னுடைய சிஎம் பங்க எப்படி வெறியாக இருக்குது பார்த்தியா. ஸோ உன்னுடைய டைட்டில் வந்து அடுத்து நான் எடுத்து என்னுடைய தரமான ஒரு கிறிஸ்டியை வந்து வரலாறை வந்து நான் கண்டிப்பாக படைப்பேன் அப்படின்ட்டு கோமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே விசன் டீம் வந்து கிளம்பியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜெய் ஊசோட்ட நம்ம ரெஃபரி வந்து கேட்பாங்க. ஸோ அங்கே பிரான் பிரேக்கர் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் பங்கோட மோத போகிறான், இதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஸோ என்னுடைய அண்ணன் ரோமன் இருக்க வண்டியும் இதெல்லாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லாஸ்ட் டைம்னு ஒரு டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் இருக்கும். நம்ம சோலோசிகா அண்டு குண்டர் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் இருக்கும். நம்ம சோலோசிகாவோட பார்த்தீங்கன்னா நம்ம டாலோட்டோங்க அவர் வந்து சேர்ந்து வந்திருப்பார். ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது ஃபைனலுக்கு போகணும் அப்படின்றத நம்ம குண்டர் வந்து செமையான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. பட் டாலாட்டோங்க வந்து இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குண்டரை வந்து ரெஃபரிக்கு தெரியாமல் அட்டாக் பண்ணியிருப்பார். திடீர்னு அப்பப்போ அட்டாக் பண்ணலாம்னு நினைப்பார். பட் அங்கே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சாதகமாக பயன்படுத்திக்கிட்டது நம்ம குண்டர் மட்டும்தான். அங்கே டாலாட்டோங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஷாட்டை போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சோலோசோகாவுக்குமே பார்த்தீங்கன்னா லாக்கை போட்டு அவருடைய வெற்றியை பதிவு செஞ்சு ஃபைனலுக்கு வந்து முன்னேறிட்டாங்க. ஸோ எல்ஏ நைட் அண்டு குண்டர் இவங்க தான் ஃபைனலில் இருக்காங்க. ஸோ இந்த 2 பேர் தான் நம்ம ஜான்சனாவோட ஃபைனல் மேட்ச்சில் மோத போகிறது. அடுத்ததாக பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம தோத்துட்டு போன இந்த நியூ டே டீம் வந்து வந்திருக்கோம். அங்கே கலெக்ஷன் வாலர் தான் பேசுவார். ஸோ இந்த டபிள்யூடபிள்யூ நிர்வாகம் பார்த்தீங்கன்னா ஒன் சைடாகவே பண்ணிக்கிட்டு இருக்குது. வரலாறு படைத்த இந்த நியூ டே டீமை வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க, இனிமேல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரவே மாட்டோம் அப்படின்றத அங்கே தெளிவாக சொல்லிட்டு போயிருப்பார். அடுத்ததாக பேக் ஸ்டேஜில் நம்ம ரெய்மண்ட் சீரியோ லோகன் பால் இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய மோதல் ஏற்பட்டிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சி டபிள்யூடபிள்யூக்கு. அடுத்ததாக மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சு நம்ம சொல்லியிருந்த மாதிரி நம்ம ரியா ரிப்ளி யுஎஸ்கே
அண்ட் சார்லட் பிளேயர் அலெக்சா பிளேஸ் இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா தரமான ஒரு மோதல் வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இதில் வின் பண்ணுறவங்க நம்ம குவிக்கி வாரியர்ஸோட நேரடியாக மோதலாம் அப்படின்றதுக்கான ஒரு மேட்ச் தான். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் எல்லாருமே கீழே விழுந்திருப்பாங்க. அங்கே ரிட்டர்ன் ஆகி நம்ம குவிக்கி வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பேரையுமே அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அங்கே பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம பெய்லி அண்ட் லீவ் மோர்கன் டீம் அவங்க டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த எப்படி இருந்துன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களை, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.